ஸோ தூய யூத மதம், தூய கொள்கை, தூய அகீதா ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த அந்த தூய யூத மதம் வந்து ஓரிரை கொள்கையில தாங்க இருந்தது. ஆனா பல ஆயிரம் வருஷ கணக்குல அது எப்படி மாற்றம் ஏற்பட்டுச்சு இன்றைய வரை என்பதை பார்க்க போறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைக்கு எப்படி அது மாறி வந்துச்சுன்னு சொல்லி. முதல்ல மூசா நபியோட காலம் சுமார் கிமு 1300கள்ல மூசா நபி தான் வந்து தீர்க்கதரிசியா இருந்தாங்க. அப்போ இருந்த அகீதா வந்து ஒரே இறைவன், தௌஹீத் தான் இருந்தது. இறைவன் வந்து இறைவனுடைய உருவம் வந்து யாருக்கும் தெரியாது, அவன் மட்டுமே அதை அறிந்தவனாக இருக்கிறான். சிலை வழிபாடு கடுமையாக தடை இருந்தது. தோராவுடைய சட்டங்கள் வழங்கப்பட்டது அவங்களுக்கு. இந்த காலத்துல யூத மதம் மீது தூய ஒரே இறைவனை வணங்குச்சு, நம்பிக்கையுடன் இருந்தாங்க. பிறகு தீர்க்கதரிசிகளுடைய காலம் வந்தது கிமு 1000 500கள்ல. முக்கிய நபர்கள் இதுல யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் டேவிட், சாலமன், இசையா, ஜெரிமியா இவங்கெல்லாம் இருந்தாங்க. பல இஸ்ராயல் மக்கள் சிலை வழிபாட்டுல இருந்தாங்க பின்னர் காலத்துல. தீர்க்கதரிசிகள் மீண்டும் ஒரே இறைவனை இறைவனை வணங்க வேண்டும் என்று அழைத்தாங்க. மேலே இருக்கக்கூடிய தாவீது, சுலைமான், இசையா, ஜெரிமியா அவங்களாம். பிறகு மூன்றாவது பாபிலோனுடைய சிறை, சீஜ், பாபிலோனியன் கேப்டிவிட்டி சொல்லுவாங்க. இது முக்கிய நிகழ்வு. இதனுடைய விளைவு என்னன்னா ஆலயங்கள் அழிக்கப்பட்டுச்சு, பல நூல்களை அவங்க இழந்தாங்க, மறுபடியும் தொகுக்கப்பட்டுச்சு. இதன் பிறகு மத நூல்கள் வந்து திருத்தப்பட்டதாக பல ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அந்த ஒரிஜினல் வெர்ஷன் அவங்க கிட்ட இல்லை, அந்த ஜுடாயிசம் உடைய. பிறகு நான்காவது கட்டம் வந்து இரண்டாவது ஆலயம் காலம் என்று சொல்லுவாங்க, செகண்ட் டெம்பிள் பீரியட் என்று சொல்லுவாங்க. 500 பிசியிலிருந்து 70 சிஇ வரைக்கும் உள்ள காலம். இந்த காலத்துல பல யூத குழுக்கள் உருவாச்சு, பாரிசிஸ், சதூசிஸ், எஸ்என்எஸ் என்று. அதாவது அக்கீதா மற்றும் சட்ட விளக்கங்கள் வேறுபாடு ஏற்பட்டுச்சு, திரிக்கப்பட்டுச்சு நிறையா. ஐந்தாவது காலகட்டம் வந்து ஆலயத்துடைய அழிவு, சீஜ் ஆஃப் ஜெருசலேம் சொல்லுவாங்க, 70 சிஇல நடந்தது. இதுதான் முக்கிய நிகழ்வு. இதனுடைய விளைவு என்னன்னா ரோம படைகள் ஆலயத்தை அழிச்சு வைச்சிட்டாங்க, ஆசாரிய மைய மதம் முடிந்தது. இதன் பிறகு ரப்பிகள், பண்டிதர்கள் சொல்லுவாங்க, தலைமையிலான மதம் உருவாச்சு. ஆறாவது காலகட்டம் வந்து தல்மூதுடைய உருவாக்கம், 200 500 சி. இதனுடைய முக்கிய நூலாக பார்க்க போது தல்மூத். மாற்றம் வந்து தோராவுக்கு கூடுதலாக ரப்பிகள் விளக்கம் சேர்க்கப்பட்டதுதான் தல்மூத் என்பது. இது ரப்பினிக் ஜுடாயிசம் என்று புதிய அமைப்பை உருவாக்குச்சு. ஏழாவது வந்து நடுக்கால யூத சிந்தனை, 1000 1500கள்ல. இதனுடைய முக்கிய அறிஞர் மைமோனைட்ஸ் என்று சொல்லுவாங்க. இவர் வந்து ஸ்பெயின்ல இருந்தவர், இஸ்லாமிய ஹிலாஃபத்துல. ஸோ வந்து 13 யூத நம்பிக்கை கோட்பாடுகள் அமைக்கப்பட்ட ஒரு அக்கீதா சின்ன தொகுப்பை அவர் எழுதினார். தத்துவமும் மதமும் இணைக்கப்பட்டுச்சு. பிறகுதான் நவீன காலகட்டம் 1700லேருந்து இன்றைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூத மதம் பல புதிய பிரிவுகளாக பிரிந்துச்சு. ஆர்த்தோடாக்ஸ் ஜுடாயிசம், கன்சர்வேட்டிவ் ஜுடாயிசம், ரிஃபார்ம் ஜுடாயிசம் என்றெல்லாம் ஆச்சு. காரணம் வந்து மேற்கத்திய சிந்தனை, அறிவியல், அரசியல் மாற்றங்கள் எல்லாமே நிறைய விஷயங்களை மாற்றுச்சு. சுருக்கமாக யூத அக்கீதா மாற்றம் மூசா காலம் வரை இருந்தது. குரான் என்ன சொல்லுதுன்னா அவங்க தங்களுடைய வேதத்தை தங்களை கரங்களால் எழுதி மாற்றி விட்டார்கள், இது அல்லாவிடமிருந்து வந்ததுன்னு பொய் சொன்னார்கள் என்று. 2 வசனம். இன்னைக்கு கடைசியா வந்து பிறகு நம்ம பார்க்கலாம் இல்லை, இப்போ இஸ்ரேல வந்து ஜியோனிசம் என்று சொல்லுவாங்க. இது அரசியல் தேசிய இயக்கம். இது முக்கிய இலக்கு யூதர்களுக்கு தனி நாடு உருவாக்கணும் என்பது. இந்த சொல் வந்து ஜியோன் என்ற சொல்லிருந்து, அதாவது எருசலேம் நகரத்துல உள்ள மலையை குறிக்கக்கூடிய சொல் தான் இது, மவுண்ட் ஜியோனை குறிக்கும். அதனால்தான் ஜியோனிசம் என்று வந்தது. எருசலேம் பகுதியில யூதர்களுடைய நாடு உருவாக வேண்டும் என்ற சிந்தனை. இதை தொடங்கியவர் வந்து நவீன ஜியோனிச இயக்கத்தை ஆரம்பித்தவர் தியோடர் ஹெசல். அவர் 1897ல ஒரு முக்கிய கூட்டத்தை நடத்தினார், ஃபர்ஸ்ட் ஜியோனிஸ்ட் காங்கிரஸ். இதுல பாலஸ்தீன்ல யூத நாடு உருவாக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டுச்சு. ஏன் இந்த இயக்கம் உருவாக்குச்சுன்னா அதன் முக்கிய காரணங்கள் ஐரோப்பியால யூதர்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள், பாதுகாப்பான யூத நாடு வேண்டும் என்ற எண்ணம், பழைய மத வரலாற்றில் இஸ்ரேலின் நிலம் வந்து யூதர்களுக்கே என்ற நம்பிக்கை. ஸோ இதன் விளைவாக இந்த இந்திய இயக்கத்தின் காரணமாக 1948ல ஒரு நாடு உருவாச்சு, இஸ்ரேல் என்று. இதனால் பாலஸ்தீன பிரச்சனை தொடங்குச்சு. அங்க இருக்கிற மக்களை விரட்டி அடிச்சுட்டு இவங்க அங்க போய் அதை ஆட்டை போட பார்த்தாங்க. ஸோ ஜியோனிசம் வந்து ஜுடாயிசமா என்று கேட்டால், ஜுடாயிசம் ஒரு மதத்தை மட்டும் குறிக்கிறது. ஜியோனிசம் என்பது ஒரு அரசியல் தேசிய இயக்கத்தை குறிக்குது. பல யூதர்களை கூட ஜியோனிசத்தை எதிர்க்கிறாங்க. ஏன்னா ஜியோனிசத்துல அவ்வளோ அட்ராசிட்டி பண்றாங்க, மக்கள் பாலஸ்தீன் மக்களை கொத்தா கொள்றாங்க. அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க பாவம் முஸ்லிம்கள் பாலஸ்தீன மக்கள், ஆனா அவங்க கொத்தா கொள்றாங்க. ஸோ யூத மதத்துல பல கொள்கை பிரிவுகள் இருக்குங்க, அக்கீதா பிரிவுகள் இருக்கு. கிறிஸ்துவத்தை போலவே வரலாற்றுல பல கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுச்சு, வெவ்வேறு குழுக்கள் உருவாச்சு. அதுல ரொம்ப பிரதானமான குழுக்கள் பாத்தீங்கன்னா பாரசீஸ் என்று சொல்லுவாங்க, பாரிசேயர் என்று. யூத சட்டங்களை மிகவும் கடுமையாக பின்பற்றினாங்க. தோராவையும் வாழ்மொழி மரபு ரெண்டையும் ஏற்றாங்க. இன்றைய ரப்பானிக் யூத மதத்துடைய அடிப்படை இதுதான். அடுத்தது சதுக்கியர்கள், சதுசிஸ் என்று சொல்லுவாங்க, ஆலயத்துடைய ஆசாரியர்களுடைய குழு. வாழ்மொழி சட்டங்களை அவங்க மறுத்தாங்க, உயிர் தெழுதல் போன்ற கருத்துக்களை அவங்க ஏற்கல.
அடுத்தது சஜூசிஸ், இவங்க தான். அடுத்து எசெனிஸ், எசீன்கள் என்று சொல்லுவாங்க. துறவற வாழ்க்கை வாழ்ந்தாங்க இவங்க. பாலைவனங்கள்ல தனி சமூகம் அமைச்சு வாழ்ந்தாங்க. அடுத்து கராயித் யூதர்கள், கராயிட் சொல்லுவாங்க. தோரா மட்டும் அதிகாரம் என்று நம்பினாங்க. ரப்பானிக் மரபுகளே இவங்க மறுத்தாங்க. கராயிட் ஜுடாயிசம் இதை சொல்லுவாங்க. அடுத்து ரப்பானிக் யூதம், அதாவது ரப்பினிக் ஜுடாயிசம் சொல்லுவாங்க. இன்றைய பெரும்பாலான யூதர்கள் பின்பற்றுவது வந்து தோரா பிளஸ் தல்முதுடைய விளக்கங்கள். ரப்பேனிக் ஜுடாயிசம் இதுதான் இன்னைக்கு ஃபாலோ பண்றாங்க. அடுத்து ஆர்த்தோடாக்ஸ் ஜுடாயிசம் இருக்கு. மிகவும் கடுமையான மதத்தை பின்பற்றுவது, பழைய சட்டங்களை முழுமையாக பின்பற்றுவாங்க. இதுதான் ஆர்த்தோடாக்ஸ் ஜுடாயிசம். அடுத்தது கன்சர்வேட்டிவ் ஜுடாயிசம் இருக்கு. மரபை பாதுகாக்கும், ஆனால் சில மாற்றங்களை அதை ஏற்றுக்கொள்ளும். அடுத்து ரிஃபார்ம் ஜுடாயிசம், மிகவும் சுதந்திரமான அணுகுமுறை இருக்கு. பழைய சட்டங்களையும் மாத்தி இருக்கிறாங்க. ரிஃபார்ம் ஜுடாயிசம். ஸோ பழைய யூத பிரிவுகள்னா ஃபரிசிஸ், சதூசிஸ், எசினிஸ். பின்னர் உருவானது தான் கராயித் ஜுடாயிசம், ரப்பினிக் ஜுடாயிசம். இன்றைய முக்கிய பிரிவுகள் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோடாக்ஸ் ஜுடாயிசம், கன்சர்வேட்டிவ், ரிஃபார்ம் ஜுடாயிசம். ஸோ யூதர்கள் பல பிரிவுகளாக பிரிந்தார்கள் என்று குரான் சொல்லுது. 2வது அத்தியாயம் 113வது வசனம். ஆரம்ப காலகட்டத்தில் அந்த தூய கொள்கை, ஒரு இறைவனை வணங்கணும், மேலும் வந்து மூசா நபியை ஏற்றுக்கொள்ளணும் என்ற இந்த விஷயங்கள் வந்து அவங்க கிட்ட இப்போ இல்லை. முசா நபியை ஏத்துக்கிறாங்க, அந்த அந்த பியூர் ஃபார்ம் இப்போ இல்லை அவங்க கிட்ட.